கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 245 நம்ம கொடுத்த பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரையும் நான் 4ஆம் நம்பரையும் மார்க் பண்ணி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு பி போர்டில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அருமையான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா வாங்க பாட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ரிசல்ட் ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 245 இன்றைக்கி பார்த்திங்கன்னா பி போர்டில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நான் எழுதியே கொடுத்துருந்தேன். பி போர்டுக்கு 4, ஏபிசி பார்த்திங்கன்னா 24, 42, 24, 47 கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 2-3 நாளாக நம்ம வின்னிங்ஸ் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அருமையான ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண சொல்லுவோம். டெய்லி நான் ஜாயின் பண்ண சொல்லிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 11ஆம் தேதிக்கான இது பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 245 பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான் நான் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான வின்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் பி போர்டுக்கு 4 சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கிறோம். 24 ஏபிக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம கசிங்கில் போகிறோம். நம்ம மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற வந்தால் கேஎல் ஏபிபிசிஎஸ்சின்னு இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மகளே பார்த்திங்கன்னா நம்ம கேரளா அண்ட் டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வின்னிங்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. நீங்கள் 3 டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பிசி வின்னிங் பார்த்திங்கன்னா 500 ரூபா, சிபோர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்திங்கன்னா 1000 ரூபா, சிபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 3 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 32,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்திங்கன்னா 1000 ரூபா, சிபோர்டு வின்னிங் 80 ரூபா. 4 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா கேரளா 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,50,000 கொடுத்துட்ருக்காங்க. 3 நம்பர் வின்னிங் பார்த்திங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்திங்கன்னா 1000 ரூபா, சிபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. கேரளா பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 255 வரைக்கும் நீங்கள் கேரளா நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்திங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 1250 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 550 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு நீங்கள் 750 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா 80 5 91 64 99 தான் புக்கிங் நம்பர். ஏதாவது நம்பர் வச்சுங்க. நீங்கள் அமௌண்ட்டில் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு யாரும் பார்த்துட்டு வரலாம். இதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹரிக்காக தான் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-4 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா 5 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, 4ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா தண்டவாணி அவர் பார்த்திங்கன்னா 742 கொடுத்துருக்காப்புல. பார்த்திங்கன்னா நம்ம போர்டு மாற்றி வச்சிட்டாப்புல. அதெல்லாம் ஒரு ஏபியில் ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஹரிகௌதம் C80. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல. அப்புறம் ஹரிகௌதம் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-4 சூப்பராக 2 பேர் வின்னிங்ஸ் கொடுத்தீங்க. ஓகே, நாளைக்கும் கொஞ்சம் ஆல் போர்டு கொடுங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம ஒரு 5 டே ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 ஓகேவா. 821 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். மேலே 821 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 236 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல நம்ம 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் வச்சு நமக்கு 4 கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பருக்கு நம்ம சப்போர்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 821 வச்சு அடிக்கல நமக்கு 4 1 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 255 இருக்குது. 145 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா 145 ரொட்டேட் ஆப்ஷன் 236 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 145 வச்சு அடிக்கல நமக்கு 5 3 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 255 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 255 ரொட்டேட் ஆப்ஷன் 236 போர்டில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 255 வச்சு அடிக்கல 3 அல்லது 8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 581 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 581 ரொட்டேட் ஆப்ஷன் 236 போர்டில் புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அல்லது 9 கிடச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 581 வச்சு அடிக்கல, நமக்கு 4-9 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 245 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா நம்ம 245 வச்சு அடிக்கல, பார்த்தீங்கன்னா நம்ம 245 ரொட்டேட் ஆப்ஷன் 230 பார்த்தீங்கன்னா நம்ம 245 236 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 6 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 245 வச்சு அடிக்கல, நமக்கு 7 அல்ல 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போன் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 821 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4-1 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து நம்ம 145 வச்சு அடிக்கல, நமக்கு 5 கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக 255 வச்சு அடிக்கல, நமக்கு 8ஆம் நம்பர் 3 8 கிடச்சில 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம 581 வச்சு அடிக்கல, நமக்கு 4-9 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 245 வச்சு அடிக்கிறது, நமக்கு பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7 அல்லது 6 ஆல் போர்டு உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 821 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 317 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 821 செட்டியில் 4 8 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 145 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 145 ரொட்டேட் ஆப்ஷன் 317 போர்டில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 145 செடிகள் நமக்கு 6 5 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 255 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 255 317 போர்டில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 4 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 255 செடிகள் 1 4ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 581 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 581 ரொட்டேட் ஆப்ஷன் 317 போடையில் நம்ம புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 1 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 581 வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு 4 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 245 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 245 போட்டுக்கிறோம், ரொட்டேட் ஆப்ஷன் 317 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 0 வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம 245 செடிகள் நமக்கு 1 அல்லது 0 வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு 821 செடிகள் நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் நம்ம 145 செடிகள் நமக்கு 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம 255 செடிகள் நமக்கு 1ஆம் நம்பர் பி போர்டில் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 581 செடிகள் நமக்கு 4ஆம் நம்பர் பி போர்டு. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பி போர்டு அல்லது சி போர்டு இப்படி மாற்றி வரலாம். பார்த்தீங்கன்னா 2 டபுள்ஸ் வந்தனால நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 1 அல்லது 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 0 ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 6 வந்து நம்ம கிடச்சிருக்கு. இந்த 4 நம்பர்ஸ்லேருந்து ஏபிபிசி வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 6 வரதுக்கு ரொம்ப நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 71 17 76 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 நம்பர்ஸுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து 76 67ன்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 61 16 பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 நம்பர்ஸில் கொஞ்சம் மெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 0 70 70 07 கொஞ்சம் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கில் 0 வந்தால் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். 70 07 60 06 கொஞ்சம் சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏபிபிசிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 71 17 76 67 61 16 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்கள், நாளைக்கான பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 6 சொல்லியிருப்பேன். சி போர்டுக்கு 1 அல்லது 0. ஓகேவா, 1 அல்லது 0 நம்ம வந்து கொடுத்துருப்பேன். உங்கள் மேட்ச் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்படி தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அதிரடி வினிங்ஸ் கொடுத்துருப்போம்னு நினச்சிருப்பேன். பி போர்டு சிங்கிள் நம்பர் 4 தான் கொடுத்துருப்போம். ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 24 அல்லது 74 2 நம்பர்ஸை நம்ம வந்து கொடுத்தோம். பி போர்டுக்கு 4 சூப்பரான ஒரு வினிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.